ஃபார்முலா 1 அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பினக்கிள் ஆஃப் மோட்டோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ரேசிங்கோட ஃபேஸாக பல காலமாக இருந்திருக்கு. நல்ல 2009லேருந்து பார்க்குற ஒரு அறிவாளியான ஒரு F1 ஃபேனாக அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஸோ F1ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, அட்ரினலின், இன்ஜினியரிங் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி பேசிக்கலி F1னா என்னென்னா 20 பணக்கார டிரைவர்ஸ் வந்துட்டு ஒரு சர்க்கிளில் ரேஸ் பண்ணுறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1. அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். F1ன்றது அது மட்டும் கிடையாது. பேசிக்கலி F1ன்றதுல அதை தாண்டி நிறையா விஷயம் இருக்குது. அண்ட் நீங்களும் F1குள்ளே உள்ளே வர ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா F1 படத்தை பார்த்துக்கிட்டு நானும் வந்துட்டு இந்த இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு புதுசாக F1ஏ பார்க்காதவெல்லாம் சன்னி ஹைஸ்க்கு எடிட் போடுறதும் அது இதையும் நான் வந்துட்டு இப்போ தான் பார்க்குறேன். இப்போ சேஃப்டியை பற்றி அவன் பேசினான். அவங்க பாப்கார்ன் எடுத்துக்கோங்க. ஃபெராரி ஃபேனாக இருந்தால் அவங்க கண்ணீரெல்லாம் தொடச்சிக்கோங்க. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஃபேனாக இருந்தால் அவங்க ரெட் புல்லையும், லூயிஸ் ஹாமில்டன் ஃபேனாக இருந்தால் அவங்க மான்ஸ்டரையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பேசிக் ஸ்டஃப்லேருந்து ஆரம்பிக்கும். ஃபார்முலா 1ன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்போர்ட். திருப்பி சொல்கிறேன், அது ஒரு ஸ்போர்ட். இதை வந்துட்டு உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபார்முலா 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட். அது வந்துட்டு அதில் வந்துட்டு 10 டீம் இருக்கும். அந்த 10 டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டாக 20 டிரைவர் இருக்கும். ஒரு டீமுக்கும் 2 டிரைவர் இருக்கும். அந்த 2 டிரைவர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்க்காக ரேஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் அவங்க எடுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டேலி பண்ணி அவங்க ஜெயிக்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் இண்டிவிஜுவலாக ஜெயிக்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப். அதே சமயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டிரைவரோட பாயிண்ட்ஸையும் அந்த 2 டிரைவர்ஸோட பாயிண்ட்ஸையும் சேர்த்து வச்சு டீம்ஸ் போட்டி போடுறதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் அப்படின்றத சொல்லுவாங்க. F1 சீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேட் ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகிட்டு நவம்பரில் எண்ட் ஆகும். டிசம்பர் டு ஃபெப்ரவரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீசனோட பிரேக். அதாவது சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்படிக்கான பிரேக் அது. அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வெட்டியாக இருக்கேன் அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரியலைஸ் பண்ணுற ஒரு டைம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் பிரேக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப்பில் அவங்க அதாவது இப்போ 10 டீம் இருக்குன்னா அதில் ஃபர்ஸ்ட் வர டீமுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா FIA வந்துட்டு ப்ரைஸ் மணி நிறையா கொடுக்கும். 10th வர டீமுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மணி இருக்கிறதுலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஒரு டீம்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் டிரைவர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, ரிசர்வ் டிரைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த ரிசர்வ் டிரைவரோட ப்ராப்பர் ஒரு ஆக்சுவல் வேலை என்னன்னா டெஸ்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒன் ஆஃப் த 2 டிரைவர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மாதிரி அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளமோ இல்லை ஏதாவது வந்துச்சுன்னா ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வ் டிரைவர் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சீசனோட ஸ்டார்ட்டுக்கும் முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காரை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, விச் ஷுட் பி வித்தின் த ரூல்ஸ் ஆஃப் தி FIA. ஸோ FIA அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் டேர்ம். அதை நான் வந்துட்டு இப்போ டிஸ்பிளேல போடுறேன். அது எனக்கு சுத்தமாக வாயில் ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. பட் அந்த FIA சொல்கிற ரூல்ஸ்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டீம்ஸ் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு காரை டெவலப் பண்ணணும். அந்த டெவலப் பண்ண காரை வச்சு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நம்ம வந்து நிறைய எடுக்க முடியும். ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் காரில் என்ஜின்ஸும் இருக்குது. எல்லா டீமுக்குமே தனித்தனியாக என்ஜின்ஸ் டெவலப் பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு டெக்னிக்கலி இந்த கிரிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 என்ஜின்ஸ் இருக்குது. மெர்சிடிஸ், ஃபெராரி, ரெனோ அண்டு ரெட்புல்லோட சொந்த பவர் ட்ரெயின் இருக்குது. அடுத்த வருஷம் அது வந்துட்டு ஃபோர்டாக மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் ரெனோவோட என்ஜின் இருக்காது. ஏன்னா ஆல்பின் ஒரு டீம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெனால்ட்டோட என்ஜின் யூஸ் பண்ணுது. அந்த ரெனால்ட்டுக்கு பதிலாக ஆல்பின் வந்துட்டு அடுத்த வருஷத்துலேருந்து மெர்சிடிஸ் போக போகிறாங்க. ஸோ மெர்சிடிஸோட ரெனால்ட்டோட அழிவு காலம் வந்து இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஒவ்வொரு சீசனுக்கு முன்னாடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்துட்டு சூஸ் பண்ணணும், இதான் என்னோட என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த என்ஜின் வந்துட்டு ஒரு என்ஜினுக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க காரை டிசைன் பண்ணுறது தான் அவங்களோட ஒர்க்காக இருக்கும். டீம் அல்டிமேட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏரோடைனாமிக்கலி எஃபிஷியண்டான காரை வந்துட்டு உருவாக்கணும். அப்படி உருவாக்கலைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சுத்தமான ஒரு F1 நர்டாக மாற போகிறேன். நான் வாட்டுக்கு நிறையா பாயிண்ட்ஸை ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன். அவங்களால முடிஞ்ச அளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற முடிகிற அளவுக்கு நான் வந்துட்டு டக்குன்னு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போல் பொசிஷன் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் வந்துட்டு குவாலிஃபை எந்த ஒரு கிரிட்டோட ஸ்டார்டிங் பொசிஷனில் ஃபஸ்ட்டு யார் குவாலிஃபை ஆகிறாங்களோ அதுதான் வந்துட்டு போல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஆனர்ஸ்க்கு வந்துட்டு போல் பொசிஷன் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பொசிஷன்லேருந்து வின் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வின் பண்ணுறதை விடுங்க, டர்ன் 1ல் அந்த லீடை மெயின்டைன் பண்ணுறதுனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போடியம்ன்றது பேசிக்கலி ஒன்றுமே இல்லை. டாப் 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் செரிமனி வாங்குறதுக்கு நிற்கிற அந்த இடத்த பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போடியம் சொல்லுவாங்க. அடுத்த டேர்ம் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் மார்க்கர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் த கிரிட்ல இருக்கலே ஸ்லோவஸ்ட் கார்ஸில் பேக் ஆஃப் த கிரிட்ல இருப்பாங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த P1, P2, P3, P12 அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. Pன்றது பொசிஷன். அடுத்து வர நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அது கூட புரியலனா இதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களை வந்து காப்பாற்றவே முடியாது. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பிட் ஸ்டாப்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் அவங்களோட கராஜ்குள்ளே வந்துட்டு டயர்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் அது வந்துட்டு என்ன பண்ணுன்னா அவங்க காரை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபாஸ்டராக போக வைக்கும். எப்படி அப்படின்னா பின்னாடி இருக்கிற விங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி அது வந்துட்டு ட்ராக் கம்மியாகும். அதாவது இப்போ ட்ராக் கம்மியாக இருந்தால் ஒரு கார் வந்துட்டு ஃபாஸ்டராக போகும். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ட்ராக் ரிடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரோட டிஆர்எஸ் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னா அது வந்துட்டு நீங்கள் டிஆர்எஸ் ஜோனில் இருக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம எந்த பார்ட்குள்ளே வரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் வீக்கெண்ட் அப்படின்ற பார்ட்குள்ளே வரப்போகிறோம். ஒரு ரேஸ் வீக்கெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி 3 பார்ட் இருக்கும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஃப்ரைடே வந்துட்டு ஃப்ரீ ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டிரைவர்ஸ் வந்துட்டு அவங்க காரை வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் சேஞ்சு, டயரில் இருக்கிற ப்ரெஷரு, எனக்கு இவ்வளோ விங் வேணும், இவ்வளோ டவுன் ஃபோர்ஸ் வேணும், எனக்கு அவங்க காரை வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங். அது வந்துட்டு நீங்கள் உங்கள் ரேஸ் அப்போ நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, தேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அது லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் வந்துட்டு டிசைட் பண்ணோம். ரேஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ரேஸ் பண்ணி யார் கடைசியில் ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட் வரா அப்படின்றத டிட்டர்மின் பண்ணுறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேஸ் இருக்கும். ஓகேப்பா, இப்போ வந்துட்டு ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டயர் வேர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகும். டயர் வேர் அப்படின்றது என்னன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டயருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் லைஃப் தான் இருக்கும் பேஸ்ட் ஆன் த வாட் டைப் ஆஃப் டயர். ஸோ டைப்ஸ் ஆஃப் டயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் டயர் இருக்கும். ஸோ அதாவது என்னென்னா சாஃப்ட் டயர் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கலே அதான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு டீக்ரேட் ஆகும். பட் அதே சமயம் அதுதான் வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் டயராக இருக்கும். அதுதான் கிரிப் நிறைய வரும். அதே சமயம் அதான் ஃபாஸ்ட்டாக டீக்ரேட் ஆகும். மீடியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் பேலன்ஸ்டாக இருக்கும். ஹார்ட் டயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கல அதான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் அதே சமயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகவும் இருக்கும். வெட் டயர்ஸ் அதாவது மழை பெய்யும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டயர் இருக்கும். வெட் டயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து இருக்கல ரொம்ப ரொம்ப மழை பெஞ்சு ரொம்ப தனியாக இருந்துச்சுன்னா வெட் டயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்மீடியட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு வெட்டாக இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நர்ட் டேர்மில் நான் இதை வந்துட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வெட் டயர்ஸ் வந்துட்டு இன்டர்மீடியட் டயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் 1 மில்லிமீட்டர் to 3 மில்லிமீட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் வெட் டயர்ஸை வந்துட்டு 4 மில்லிமீட்டருக்கு மேலே ட்ராக்கில் வந்துட்டு தண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெட் டயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய ஒரு நர்டாக எவனுமே F1 வந்துட்டு பார்க்க மாட்டான் அப்படின்றத நான் பர்டிகுலரி நம்புகிறேன். அதுவும் தமிழ்நாட்டில் இந்த டயர்ஸ் மாற்றுறதுலாம் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா பிட் ஸ்டாப்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயர்ஸ் டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயரை வந்துட்டு சாஃப்ட்லேருந்து மீடியம்க்கோ, சாஃப்ட்லேருந்து ஹார்டுக்கோ, இல்லை மீடியம்லேருந்து ஹார்டுக்கோ வந்துட்டு மாற்றுவாங்க. ஒரு ரேஸில் டீம்ஸ் வந்து கண்டிப்பாக மேண்டட்ரியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிட் ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அது வந்துட்டு ஒரு ரூல்ஸ்லேயே இருக்குது. யூஸ்வலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெக்லாரனுக்கு வந்துட்டு அது வந்துட்டு சுத்தமாக வராது. அதுவும் க்ரூஷியலான டைம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 2 காரும் வந்துட்டு எப்பப்பெல்லாம் சண்டை போடுற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி டைமில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மெக்லாரன் ஸ்க்ரூ ஓவர் பண்ணிவிட்டு பெரிய பிஆர் டீம் மாதிரி வந்துட்டு அவங்க டிரைவர்ஸ் வந்து ஸ்வாப் பண்ண சொல்கிறதெல்லாம் அவங்க பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. ஆஸ்கரை வந்துட்டு அவங்க ஸ்வாப் பண்ணியிருக்க சொல்லியிருக்கவே கூடாது. ஸோ அந்த வெறுப்பில் தான் நான் வந்துட்டு நான் இங்கே இருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் பண்ணுறதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் ரேசஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சில ரேசஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காரால் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டாப்பில் வந்துட்டு ரேஸை முடிக்க முடியும். அதாவது ஸ்ட்ரைட்டாக சாஃப்ட் போட்டு ஹார்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போக மாதிரி முடியும். சில ரேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்துட்டு டயரை வந்துட்டு ஓவராக டீக்ரேட் பண்ணும். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாப் போகிற மாதிரி சுச்சுவேஷனும் வர வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணக்கூடிய முடியாத ஒரே ஒரு டீம் என்ன டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெராரி தான். ஓகே, நான் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் F1 தான் பினக்கல் ஆஃப் த மோட்டார் ஸ்போர்ட், அதில் இது இருக்குது அது இருக்குது அதெல்லாம் சொன்னேன். பட் F1 எது வந்துட்டு ஆக்சுவலி நல்லா இருக்கும், ஃபன்னாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கிராஷஸும் ஆக்சிடென்ட்ஸும் தான். ஸோ கிராஷஸும் ஆக்சிடென்ட்ஸும் வெறும் என்டர்டெய்னிங்காகவும் ஃபன்னாகவும் மட்டும் இருக்கலாமல் ஆக்காமல் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேசிங்குள்ளே கொண்டு வரும். வெறும் சிங்கிள் எல்லோ ஃப்ளாக் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார் வந்துட்டு ஏதாவது ஓரமாக போயிடுச்சு, இல்லை சின்ன கிராவல் ஏதாவது சின்ன டெப்ரி உள்ள ட்ராக்ல வந்துச்சுன்னா எல்லோ ஃப்ளாக் யூஸ் பண்ணுவாங்க. டபுள் வேவ்டு எல்லோ வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஹேசடஸான திங், அதாவது அதை விட பெரிய ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிடுச்சு, ஒரு பார்ட் ஆஃப் த கார் அங்கிட்ட ஓரமாக ஏதாவது நிற்கிது, இல்லை ஒரு கார் டிஎன்எஃப் ஆகிட்டு ரிகவர் பண்ண முடியாத ஒரு இடத்துல நிற்கிதுன்னா டபுள் வேவ்டு எல்லோ ஃப்ளாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரெட் ஃப்ளாக் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மேஜர் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரேஸை ஸ்டாப் பண்ணியே ஆகணும் நம்ம அதை கிளியர் பண்ணுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் குவான் யூ ஜோ வந்துட்டு தலைகீழாக போயிட்டு ட்ராக்ல இடிச்சு விழுந்தது, அந்த மாதிரி டைமில் கார் ரிகவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் ஃப்ளாக் யூஸ் பண்ணுவாங்க.
ப்ளூ ஃப்ளாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கார் ஃபஸ்ட்டு போகிற கார் வந்துட்டு ஒரு லேப்பே முடிச்சு பின்னாடி வர காரை பிடிச்சிருச்சு, நீங்கள் வந்துட்டு அப்போ முன்னாடி இருக்கிற கார் ஸ்லோவரான கார் வழி விடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் யூஸ் பண்ணுவாங்க. க்ரீன் ஃப்ளாக் அப்படின்றத வேவ் பண்ணாங்க என்னன்னா, எல்லோ ஃப்ளாகோ ரெட் ஃப்ளாக் முடிஞ்சு நீங்கள் வந்துட்டு திருப்பி ரேசிங்கை வந்து நார்மல் ஸ்பீடில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கடைசியாக பிளாக் ஃப்ளாக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீ வந்து பெனால்ட்டி வாங்கிட்ட இல்லை நீ வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்ட அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ளாக் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி F1 அப்படின்றத பேசிக்கான டெர்மினாலஜியை பற்றி உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ யா, அண்ட் I'll see you guys in the next video or the next race. Take care.